அனைவருக்கும் வணக்கம். இன்று தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் உள்ள அத்தாப்பூர் எனும் இடத்தில் அனந்தகிரி கால அனுமன் கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த கோவிலை அப்பகுதி மக்கள் சுருக்கமாக கால அனுமன் கோவில் என்றே அழைக்கிறார்கள். கால அனுமான் கோவில் நுழைவாயில் கதவுகள் குதுப்ஷா பாணியில் மரக்கட்டையால் செய்யப்பட்ட ஒரு சிறப்பான வாயிலாகும். இடதுபுறத்தில் ஒரு சிறிய மலைக்குன்றில் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி எழுந்தருளியிருக்கிறார். அதனால்தான் கால அனுமன் கோவிலை அனந்தகிரி கால அனுமன் கோவில் என்றும் அழைக்கிறார்கள். அனந்த பத்மநாப சுவாமி கோவில் கொண்டுள்ள நேர் எதிரில் வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கால அனுமன் சன்னதி இருக்கிறது. ஒரு பெரிய கல் துவஜஸ்தம்பம் கொடிமரம் இருக்கிறது. அதன் அருகிலேயே நாகர்கள், ஸ்ரீ மகாலட்சுமி ஆகிய சன்னதிகளும் இருக்கின்றன. மேலும் இங்கு விசேஷமாக ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதியும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். கால அனுமன் மூர்த்தி கருப்பு கிரானைட் கல்லால் உருவானதாக நம்பப்படுகிறது. ஆகையால்தான் அனுமனுக்கு கால அனுமன் என்ற பெயரிலும் பிரசித்தி பெற்று இருக்கிறார். இவர் கால அனுமன் சுமார் 7 முதல் 8 அடி உயரம் கொண்டவர். தெற்கு திசையை நோக்கி பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார். அனுமனின் கம்பீர கால்கள் முழுமையாக நிலத்தில் உறுதியாக பதிந்துள்ளன. அந்த கால்களில் நூப்புரம், கால் வளையல் மற்றும் தண்டை முழங்கால் அலங்காரம் அணியப்பட்டு காட்சியளிக்கிறார். அவருடைய விசாலமான மார்பில் யக்னோபவீதம், பூணுல் மற்றும் 2 மணிமாலைகள், கைகளில் கங்கணங்கள் மற்றும் புஜவலியம் எனும் ஓர் அலங்காரத்தை தோள்களில் அணிந்தும் காதுகளில் குண்டலத்தையும் அணிந்து கொண்டு ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமியை நோக்கியவாறு அருள்கிறார் கால அனுமன். எப்போதும் போல் வியாசராஜர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அனுமர்களில் அனுமனின் தலைக்கு மேல் வாள் சென்றும் அதில் ஒரு சிறிய மணி ஒன்றும் காணப்படும். இந்த கால அனுமனும் அப்படியே தோற்றமளிக்கிறார். என்ன ஒரு வித்தியாசம் என்று சொன்னால், இதுவரை நாம் பார்த்து வந்த வியாசராஜர் பிரதிஷ்டை செய்த அனுமன்களில் திருமுகமானது ஒரு திசையில் திரும்பி காணப்படும். ஆனால் இந்த கால அனுமன் நேராகவே பக்தர்களை நோக்கியவாறு அருள்பாலிக்கிறார். அருமையான திருத்தலம். ஒரு பக்கம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி, மறுபக்கம் ஸ்ரீனிவாச பெருமாள், இன்னொரு பக்கம் மகாலட்சுமி, பழங்காலத்து குளம், அதன் அருகேயே கோசாலை. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக கால அனுமன். நிச்சயம் ஒருமுறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய தலம். ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம். நன்றி. வாழ்க வளமுடன்.